இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்லட் பக்கோடா. 1 கப் மில்லட் கம்பு மாவு 1 கப், 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் கம்பு மாவு, பொடி பொடியாக நறுக்குன வெங்காயம், பொடி பொடியாக நறுக்குன வெங்காயம் 1 கப், பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சால்ட் தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. வெங்காயத்துலேயே ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கும் பதம், அதனால் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சைட் பை சைட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா உதிரியாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் எண்ணெயை காய வச்சுட்டு 1 பை 1 எண்ணெய் சூடானதும் போடுங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும் எண்ணெயில். அது நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வந்ததும் எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கிறது அடங்கினோடனே எடுத்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, நல்லா கிரிப்ஸியாக வந்திருக்கு, முறுமுறுன்னு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததும் எடுத்துருங்க. இப்போ கம்பு பக்கோடா ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய், தேங்க்யூ.